நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். The Kingdom People ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு வியூவர்ஸை மறுபடியும் ஆண்டவர் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நம் மத்தியில பேட்டி காணும்படிக்கு வந்திருக்கிற அண்ணன் நவநீதர் அண்ணன், ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட்ல 42 வருஷங்களுக்கு மேலாக ஊழியம் செய்தவர். அவருடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். Anand, thank you so much for coming for this program. மறுபடியும் we welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தரிடத்துல நீங்க எப்படி வந்தீங்கன்னு உங்களுடைய அனுபவத்தை, ஆண்டுக்குள்ள வந்த காரியங்களை நீங்க சொல்ல முடியும்? என்னுடைய வாலிப வயதுல நான் ஒரு ஆர்டிஸ்ட், கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். சிவகாசியில ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு தெய்வங்கள் படங்கள் வரைவதுதான் எனக்கு தொழில். சினிமா போஸ்டர்ஸ், குறிப்பா பூஜை அறையில ஆராதனை பண்ற நிறைய ஹிந்து தெய்வங்கள் படங்களை நான் வரைவேன். ஒவ்வொரு நாள் அந்த சித்திரங்களை வரையும் போது என் மனதுக்குள்ள கடவுள் தானா, நான் வரைகிறது கடவுள் தானா? ஏன்னா ஒரு படம் வரைஞ்சா லட்சக்கணக்கா பிரிண்ட் பண்றாங்க, ஜனங்கள் கும்பிடுறாங்க. ஆனா வரைகிற எனக்கு அது அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு படம் வரையும் போதும் அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் என்னுடைய மனசுல ஒரு தெளிவே இல்லை. நான் உலகத்துல உள்ள ஒரு கடவுளுடைய படத்தை வரைகிறேங்கிற ஒரு உணர்வும் ஒரு தெளிவும் எனக்கு இல்லை. அதுக்கு பதிலா எப்பவுமே நான் துக்கத்தோட இருந்தேன். ஏற்கனவே என்னுடைய தகப்பனையும் தாயையும் ஒரு மனிதன் ஒரே நைட்ல கொன்னுட்டான். அந்த ஆளை நான் ரொம்ப காலம் தேடிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 13 வயசுல இருந்து தேட ஆரம்பிச்சேன். ஆனா அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல. இந்த தொழில் செய்யற வயசுல என் மனதுல நான் எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும் எங்க அப்பா அம்மாவை கொன்ன ஆளு இந்த உலகத்துல எங்கேயோ இருக்கான். அவனை மறந்து நான் வாழ முடியாது. ஒருவேளை நீ தெய்வமா இருக்குமானா நீதி வேணும். இப்படிப்பட்ட ஒரு உணர்வோட தான் நான் அந்த சித்திரம் வரைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு 2 வயசு இருக்கும்போது அந்த கொலை நடந்திருக்கு. அந்த கொலை செய்தவன் எங்க அப்பாவுடைய பணம், அவருக்கு ஒரு எஸ்டேட் இருந்திருக்கு, ஒரு கடை இருந்திருக்கு, எல்லாத்தையும் சுருட்டிட்டு கோர்ட்ல என்ன வளர்க்கிற அவன் கார்டியனா இருந்திருக்கான். எனக்கு 2 வயசு, என் தங்கச்சிக்கு 1 வயசு, எங்க அண்ணனுக்கு 3 வயசு. 3 பச்சை குழந்தைக்கு அவன் கார்டியனா இருந்திருக்கான் அந்த கொலைகாரன். அது மட்டும் இல்ல, அந்த 2 வயசுலே தானே எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு அவன் மதுரையில ஒரு ஸ்ட்ரீட்ல அனாதையா விட்டான். இந்த 3 பச்சை குழந்தைங்க நாங்க ஸ்ட்ரீட்ல நின்னோம். நான் எங்க அம்மா பார்த்தது இல்லை, எங்க அப்பா பார்த்தது இல்லை. ஆனா எங்க அம்மா சாகும்போது பல முறை வாய் விட்டு கத்தி இருக்காங்க. பக்கத்துல இருந்தவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, அந்த கொலைகாரன் பேரை ஒரு 5 முறை கத்தி இருக்காங்க. இன்னார் தான் எங்களை கொன்னது. அத பக்கத்துல இருந்து கேட்டவங்க எனக்கு சொன்னதுனால அதை கேட்ட நாள்ல இருந்தே எங்க அம்மா கத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா எங்க அம்மா ஃபேஸ் தெரியாது, ஆனா ஒரு ஃபீலிங் காதுக்குள்ள எங்க அம்மா கத்துற மாதிரியே இருக்கும். அதுக்கு பிறகு நான் எவ்வளவுதான் ஆர்ட் பண்ணாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும், கொல்லு. பிறகு கொஞ்ச நாள் ஆக ஆக நீ செத்துரு, இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது,
நீ வரைகிறதுலாம் கடவுள் இல்லை. அப்படி மனசுல ஒரு வாய்ஸே கேட்கிற மாதிரி இருக்கும். என்ன வயசு இருக்கும்? ஒரு 23 வயசு 24 வயசு. ஏற்கனவே அவனை கொல்றதுக்கு ஒரு கத்தி வச்சிருந்தேன், ஒரு மலேசிய கத்தி. இன்னொரு பாட்டி தான் வளர்த்திருந்தாங்க. அந்த பாட்டி 3 குழந்தைகளையும் எடுத்து வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்க வேலை செய்து தான் படிச்சோம். நாங்க வேலை செய்து தான். அந்த பாட்டி ஒரு பண்ணை வச்சிருந்தாங்க, கோழி ஆடு மாடு. அந்த பண்ணையில வேலை செய்யணும். 8 மணிக்குள்ள 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வேலை செய்யணும். அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போகணும். சாயங்காலம் 5 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செய்யணும். சின்ன வயசுல கடினமான வேலை செய்ததுனாலையும், ரெண்டாவது எல்லா கிளாஸ் ரூம்ல எல்லாருமே நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, அப்பெல்லாம் இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. நான் என்னுடைய சட்ல இந்த உடமரத்து முள்ள தான் குத்திப்பேன். என்னுடைய இந்த டிராயர்ல பட்டன் இருந்ததே கிடையாது, முள்ளு தான் குத்திருப்பேன். எனக்கு அப்போ அந்த சின்ன வயசுல இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு வெறுப்பும் கசப்பும் தான் எனக்கு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மூளைய கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா ஒரு பையன் ரொம்ப கிளாஸ் ரூம்ல சிரிக்கிறான்னா அவன் சாயங்காலம் அழுதுட்டு போனவன்ட்டு முடிவு பண்ணேன். கிளாஸ் முடிகிறதுக்குள்ள, அந்த கடைசி பெல் அடிக்கிறதுக்குள்ள அவனை அடிச்சு அவன் சட்டையை கிழிப்பேன். இந்த மாதிரி ஒரு வித பாதிக்கப்பட்டவன் தான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய வாலிபால் கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்டு, நிறைய பேட்மிண்டன் கிரவுண்ட் இதெல்லாம் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா வாலிபர்களும் அங்க விளையாடுவாங்க. நான் ஒரு பெட்டியும் அந்த களவரி அந்த புல்லு பறிக்கிறதையும் தூக்கிட்டு அந்த கிரவுண்ட் வழியா நான் போவேன். என் மனசுக்குள்ள ஏன் அந்த கேள்வி இந்த தெய்வங்கள் படங்களை வரையும் போது இன்னும் பதில் கிடைக்கல. நான் நிறைய நாள் மிட் நைட்ல 1 மணிக்கு எழும்பி எல்லா கிரவுண்டையும் தோண்டி இந்த உடமரத்து முள்ளுகளை புதைப்பேன். அவங்க விளையாடும் போது அவங்க காலில் அந்த முள்ளு குத்தணும். நான் ஒரு நல்ல மனிதனாகவே வளரல. என்னுடைய நேச்சர்ல நான் பாதிக்கப்பட்டேன். இந்த சமுதாயம் அன்பு கூறாத எனக்கு அன்பே கிடைக்கல. இந்த சமுதாயத்துல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவனா நான் வளர்ந்துட்டு இருந்தேன். அதனால அந்த தெய்வங்கள் படங்கள் வரையும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு குமுறல் இருக்கு. ஆனா அந்த படம் வரைஞ்சா நல்ல பணம் கிடைச்சு. நான் வரைகிற பாலகிருஷ்ணன் படத்துக்கு ரொம்ப எல்லாருமே மார்க்கெட்ல ரொம்ப மூவ் ஆகுது, எல்லாருமே பாலகிருஷ்ணா படத்தை பண்றோம் வரைய சொல்லி. ஆனா என் பேர் நவநீதன், ஒரு கடவுளுடைய பெயர் தான். நான் மனசுக்கு அமைதியில் கஷ்டப்போடு வாழ்வு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க, அந்த காலத்துல நக்சலிஸ்ட் கேரளாவில் இருந்தான், அவங்களோட தொடர்பாகி அவனுக்கு நான் உதவி செய்யணும். நீ சொல்ற ஆளை நான் கொல்றேன், ஆனா நான் சொல்ற ஆளை கொல்றதுக்கு நீ உதவி செய்யணும். அந்த மாதிரி நிலையில இருந்தேன். காதல் அடிக்கடி உன்னால முடியாது, அவனை கண்டுபிடிக்க முடியாது, நீ கொஞ்சம் பாய்சன் பிடிச்சு செத்துரு, ஈஸி, முடிஞ்சு போச்சு. இது அடிக்கடி எனக்கு காதல காட்டிட்டே இருக்கும். பணம் உனக்கு சமாதானம் தராது. அதனால வீட்டுல எப்பவுமே இந்த சாராயம் இதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். பகல்ல குடிப்பேன், நைட் குடிப்பேன், மிட் நைட் குடிப்பேன். என் கதவை என்னால திறக்க முடியாது, போதையில இருக்கிறதுனால வீட்டுக்கு வெளியே தான் கிடப்பேன். போதை தெளிஞ்ச பிறகுதான் கதவை திறந்து உள்ள வந்து படுப்பேன்.
இந்த மாதிரி குழப்பத்துல நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என் வீட்டுக்கு இந்த பைபிளோட ஒருத்தர் வந்தார். எனக்கு உங்களோட நான் பேசணும்னாரு. எதுக்காக, என்ன விஷயம் அப்படின்னு அவர் சொன்னாரு. கடவுளுடைய அன்பை உங்களுக்கு சொல்லலாம். இங்க பாரு, அவர் கடவுளையே நான் தான் உண்டாக்குறேன், நீ எனக்கே கடவுளை வந்து சொல்ல வந்திருக்கப்பா அப்படின்னு. உங்களுக்கு வேற வேலை கிடைக்கலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டாரு. சிரிச்ச மூலமா சாந்தமா பக்கத்துல இருந்து இந்த பைபிள் வச்சிருந்தாரு. நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உண்மையான கடவுள் உன்னை நேசிக்கிறத, நீ ரொம்ப குழம்பி இருக்க, சாகணும்னு இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு இந்த இயேசுவை நான் சொல்லணும் அப்படின்னு. நான் உடனே கேட்டேன், நல்ல நாட்டுல நிறைய எத்தனையோ வேலை இருக்கு, உங்களை பார்த்தா திடவார்த்தமா இருக்கீங்க, உழைச்சி வாழணும், இந்த மாதிரி எல்லாம் உழைக்க கூடாது. அவர் என்ன சிரிச்சுக்கிட்டாரு. நிதானமா எனக்கு இயேசுவை சொன்னார். அது என்னால மறக்க முடியல. அன்றைக்கு நைட் என் கூட ஸ்டே பண்ணார். அவர் சொல்லிட்டு போயிடல. அதனால என்ன சந்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்திருக்காரு. எந்த இடத்துல நடந்தது? இது நடந்தது சிவகாசி பக்கத்துல. நான் வில்லேஜ்ல இருந்தேன், அவர் தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காரு. அவர் இந்த சென்னை பட்டணத்துல இன்னும் உயிரோட இருக்காரு. அவர் பேர் என்ன? அவர் பேரு, அவர் சிஎஸ்ஐ ஆலயத்துல போதகராக இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. எஸ்யூ ஸ்கிரிப்சர் யூனியன்ல அவர் வேலை செய்யும் போது என் வீட்டுக்கு வந்தார். அவர் பேர் மாணிக்க வாசகம். அப்போது அவருக்கு திருமணம் ஆகல, அவரும் வாலிபன். அன்றைக்கு நைட்டு என் கூட தங்கியிருந்தாரு. அடுத்த நாள் அவர் போற ப்ரோக்ராமுக்கு என்ன கூட்டிட்டு போனார். அவ்வளவு பொறுமையா எனக்கு இந்த இயேசுவை சொன்னார். அப்புறம் அவர் அந்த மீட்டிங்ல பேசும்போது ரொம்ப தெளிவா, உலகத்தை படைச்ச கடவுள், அகிலமெல்லாம் ஆள்ற கடவுள் இந்த உலகத்தை மறக்கல, இந்த உலகத்தை நேசிக்கிறார். அவர் உன்ன மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க, தருத்திரர்கள், பிசாசினால் கட்டப்பட்டவர்கள், நிம்மதி இல்லாம தவிக்கிறவங்களை தேடிதான் வந்தார். இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு, ஒரு டாக்டர் வியாதி உள்ளவனுக்கு தான் தேவை, அதே மாதிரி நீதிமான தேடி அல்ல, உன்ன மாதிரி குழப்பத்தோடு இருக்கவங்க தேடிதான் கடவுளே வந்தாரு. அவர் பேர் இயேசு. அந்த இயேசு என்கிற வேர்டு என் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. இயேசு அது சாதாரண வார்த்தை, குழந்தை மாதிரி அவர்கிட்ட இருந்து கேட்டேன். அப்புறம் இந்த பைபிள் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எஃப்எம்பிபி நடத்துற, பண்ணவளையில் நடத்துற ஒரு மீட்டிங்க்கு என்ன கம்பல் பண்ணி கூட்டு போனாங்க. அது ஒரு மிஷனரி மீட்டிங். ஆனா அந்த மீட்டிங் என்ன கூட்டு போனார், எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஹோல் மீட்டிங் ஒண்ணுமே புரியல. ஆனா அவர் என் கூட இருந்தார். நான் பேரக்கூடாது. நான் அந்த ஃபர்ஸ்ட் டே முடிஞ்ச உடனே எனக்கு நிறைய ஆர்டர் எடுத்து போட்டிருக்கேன். அது வரைஞ்சாவது ஏதாவது காசு கிடைக்கும். இங்க நான் ஒன்னும் புரியல, தமிழ்ல தான் பேசுறாங்க, ஆனா எனக்கு ஒன்னும் புரியல, என்ன கொஞ்சம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாம நான் பஸ் ஸ்டாண்ட் கேட்டேன். ஆனா அங்க வந்து என்ன கூட்டு வந்துட்டேன். அவர் எப்படி உங்களோட பழகினார்? முன்னே தெரியும் உங்களை பத்தி? தெரியாது, சும்மா அப்படி நாங்க பார்த்ததே இல்ல, ஒருத்தர் பார்த்ததே. அவர் கேள்விப்பட்டிருக்காரு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவரு விக்கிரகங்கள் வரைகிறவரு, அவர் மனக்குழப்பத்தில் இருக்காரு, அவருக்கு நீங்க ஒரு கவுன்சிலிங் முடிஞ்சுன்னா அவரோட நீங்க பேசணும். நீ சிலர் சொல்லியிருக்காங்க.
நான் நினைக்கிறேன். நான் இருந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் சொல்லியிருக்கணும். பிறகு அந்த மீட்டிங் ஃபுல்லா இருந்தேன். அந்த மீட்டிங்ல தான் நான் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தேன். இயேசு உண்மையான கடவுள், அவரை நம்பணும். அதுக்கு முன்னால நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். நான் அந்தோனியார் கோயில், எல்லா கோயிலையும் அந்த கோபுரத்தை பார்த்து அப்படி கும்பிடுவேன். ஒரு சிஎஸ்ஐ கோயில்ல போய் அடிக்கடி தண்ணி கொண்டு போய் அந்த ஆல்டரை கழுவி அந்த தண்ணியை குடிப்பேன். எனக்கு சாந்தி வேணும், எனக்கு ஒரு அமைதி வேணும். ஆனா அந்த நாள்ல நான் ஆண்டவருக்கு, இயேசுவே நான் உங்களை நம்புறேன், எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது, ஆனா நீர் உண்மையான கடவுள்ங்கிறத நான் நம்புறேன், எனக்கு சாந்தி வேணும், நல்ல நித்திரை நான் பண்ண, தூக்கம் வரணும், எனக்கு ஒரு அமைதி வேணும் அப்படி நான் கேட்டுட்டேன். அவரு எனக்கு கர்த்தருடைய ஜெபத்தை எழுதி கொடுத்திருந்தாரு. பாக்கெட்ல வச்சிருப்பேன். ஜெபம் பண்ணோம்னா அந்த கர்த்தருடைய ஜெபத்தை எடுத்து வாசிப்பேன். அதுல ஒரு வார்த்தை, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, அதை விட்டுருவேன். எப்படி அதுல நான் சொல்லுவேன், கடவுளே நீதி நடக்கணும், எனக்கு எங்க அப்பா அம்மாவை கொன்னவனை நீர் தான் தீர்க்கணும், நீதி தீர்க்கணும், இது என் மூலமாவே அவனை பழி தீர்க்கணும், அதுக்கு உதவி செய்யணும். அந்த மாதிரிதான் நான் முதல்ல என்னுடைய பிரேயர்லாம் இருக்குது. என்னுடைய உணர்வு, கடவுளோடு எனக்குள்ள உறவு. அந்த நாள்ல எல்லாம் கடவுள் எங்கேயோ எல்லையில்லா தூரத்துல இருக்காரு. காந்திஜி சொன்னது மாதிரி கடவுளை தேட தேட அவர் எல்லையில்லா தூரத்தில் இருக்கிறார், தேட தேட அவர் தூரத்துல தான் இருக்காரு. மாதிரி நானும் அவரை எங்கேயோ எல்லையில்லா தூரத்துல இருக்காரு. இயேசுன்னு அவர் சொன்னாரு, இயேசு எங்கோ இருக்காரு. அதான் நான் நினைச்சு கும்பிடுவேன், அதான் நான் ப்ரே பண்ணேன் அந்த டேல. இயேசுவை நம்பினேன், ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசுவை நம்பினேன். அவர் கும்பிடும் போதெல்லாம் எல்லையில்லா தூரத்தில் இருக்க அவரை கும்பிடுவேன். அங்கிருந்து அவர் என்ன பார்க்க முடியும், எனக்கு தான் அவ்வளவு தூரம் பார்க்க முடியல அப்படின்னு நான் நினைச்சுக்கிடுவேன். காலம் செல்ல செல்ல இந்த பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். அநேக கடவுளுடைய பக்தர்கள் எழுதின புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா வணங்குறது தூரமா தான் பார்ப்பேன். பேப்டிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன். ஆலயத்துக்குள்ள போகும்போது ஆல்டரை பார்ப்பேன், தேடுவேன், கடவுள் இருப்பாரா, ஆல்டருக்குள்ள தேடுவேன், நான் உள்ள இருக்காரா. ஆனா எனக்கு புரியல. ஒரு அங்கி போட்ட ஒருத்தர் இருக்காரு, அவ்வளவுதான். நான் கடவுள் இங்க இருக்காரா, எனக்கு கீழே அந்த கேள்வி வரல. ஆனா இயேசுவை நம்பினேன். இயேசுவை நம்ப 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 முதல்ல குடிய விட்டேன், சிகரெட் விட்டுட்டேன். அந்த ஆசையெல்லாம் அதெல்லாம் கிராஜுவலோட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த இந்து படம் வரைகிறேன்ல, இது கடவுள் இல்ல, அப்புறம் ஏன் வரைகிறோம், அந்த ஆர்டர் எல்லாம் நிறுத்தி கேன்சல் பண்ணி அனுப்பிட்டேன். இதெல்லாம் ஒரு என்ன மாற்றம் நினைக்கிறேன், ஒரு ஆன்மீக மாற்றம் தான், தெய்வீக மாற்றம் என்னால சொல்ல முடியாது. என் மனதுல இது சரியில்லை, சினிமா படம் லேடிஸ் எல்லாம் அவசரமா வரைகிறோம், அதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு மனதில் ஏற்பட்டபடி விட்டுட்டே வந்தேன். ஆனா ஒரே ஒரு காரியம், எங்க அப்பா அம்மாவை கொன்னவனை மன்னிக்கணும், அது எனக்கு அதுக்கு முடியல. ஒரு ஆண்டு கடந்துட்டு இயேசுன்னா ரட்சகர், என்னை காப்பாற்ற வந்தீங்க. ஆனா அந்த கசப்பு, எங்க அம்மா அப்பாவை கொன்னவன் மேல இருக்கிற அந்த கொலை வெறி, அது அப்படி இருக்கு, அது மாறல, குறையவும் இல்லை. ஆக என்னுடைய கிறிஸ்தவம் எந்த அளவுன்னா ஒரு ஆன்மீக மாற்றம். நிறைய கெட்ட பழக்கங்களை விட்டுட்டேன், ஆனா நான் முழுமையா மாறினவேன் என்னால சொல்ல தெரியல.
இது கடையில ஒரு 13 ஆண்டுகள் நான் தேடி இருக்கேன் அவரை. ஹோல் தமிழ்நாடு மெட்ராஸ் எல்லாம் வந்து ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல படுத்து படுத்து தேடி இருக்கேன். அவர் பேர் தெரியும், அந்த கொலை பண்ணவர பேர். ஆமா, அவ்வளவுதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியும். போட்டோ எல்லாம் இல்ல. எல்லாம் தேடி இருக்கேன், எங்கெல்லாமோ நான் அலைஞ்சிருக்கேன். எனக்கு எங்க அப்பா ஊர் எதுன்னு தெரியாது, நான் யாருங்கிறது எனக்கு தெரியாது. பிளாட்ஃபார்ம்ல இருந்து 2 வயசுல இருந்து ஒரு பாட்டியால வளர்க்கப்பட்டு அந்த பாட்டியும் செத்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மறக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட இந்த நேரத்துலதான் இயேசுவை நான் வணங்கி பார்க்கிறேன், சாந்தி வேணும்னு சொல்லி. ஆனா அந்த கொலை கசப்பு, அந்த கொலை வெறி, அந்த சாந்தி வரல, ஒரு அமைதியான நித்திரை வரல. எங்க அம்மா கத்துற சத்தம் என் காதுல ஒலிக்குது. அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். ஆனா பைபிள் அதை படிக்கிறேன். இந்த மலப்பிரசங்கத்தை மனப்பாடம் பண்ணிருந்தேன். அந்த கர்த்தருடைய ஜெபம் எழுதி பாக்கெட்ல வச்சாலும் அப்படியே மனப்பாடம் பண்ணியிருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் ஒரு பாஸ்டர் போய் சந்திச்சேன். எனக்கு முழுமையான விடுதலை இல்லை, நான் பாதி மாறிட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, எங்க ஆலயத்துல வந்து ஒரு 5 நாள் எச்சி ஒழுங்காம தண்ணி குடிக்காம 5 days நீ இருக்கணும். அப்போ உனக்கு ஒரு வானத்துல இருந்து ஒரு வல்லமை வரும், நீ விடுதலை ஆயிடலாம். நிறைய ஹிந்து ஸ்டோரிஸ கேட்ட வேணாம் இந்த பிக்சர்ஸ் வரையும் போது. இது போல நிறைய காரியங்கள் ஹிந்து பக்தர்கள் ஆன்சர் பண்ணிருக்காங்க. கிறிஸ்தவமும் அப்படித்தானா? 5 நாள் எச்சு ஒழுங்காம இருந்தா ஏதோ ஒண்ணு வானத்திலிருந்து வரும்னு சொல்றாங்க. இன்னொரு பாஸ்டர்ட்ட போன, எங்க சபை முங்கி ஞானஸ்நானம் நடக்கும். எனக்கு கிறிஸ்தவத்து மேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடவுளை விட்டு என்ன கொஞ்சம் பிரிச்சுட்டே இருந்தாங்க. நான் எவ்வளவு தூரம் அவரை நெருங்கணும்னு நினைச்சனோ, நிறைய போதகர்கள் என்ன அப்படியே பிரிச்சுட்டாங்க. நான் கொஞ்சம் தூரமா போயிட்டேன். எனக்கே இல்லை, எந்த தப்பும் செய்யல. என் மனதளவுல ஜீசஸ் கடவுள் தானா? அப்படிப்பட்ட ஒரு நாள்ல ஒரு கடவுளுடைய மனிதனுடைய புக்கு எஃப்எம்பிவினுடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி ஹாரிஸ் ஹில்டன் எனக்கு போஸ்ட் பண்ணியிருந்தார். அது இந்த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ புனித வாழ்க்கை. இந்த குழப்பமான நாள்ல தான் அது வந்துச்சு. நான் அதை பைபிளையும் எடுத்துட்டு ஒரு மாந்தோப்புக்குள்ள போயிட்டேன். 7 மணி போயிட்டு நான் கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுளே, இயேசுவே நீர் இருக்கிறேன்னு நான் நம்புறேன், ஆனா இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். எனக்கு நீரே இந்த புத்தகம் அனுப்பியிருக்கேன்னு நான் நம்புறேன். அந்த புத்தகம் திறந்த உடனே ரோமர் நிருபம் அதனுடைய தெளிவுரை உண்மை இருந்தது. உடனே ரோமர் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டேன். ரோமரை படிச்சேன், அந்த புக்கையும் படிச்சேன். அந்த புக்கையும் படிக்கும் போதுதான் அந்த கிராஸ பற்றி அவர் அழகா இருந்தார். அவரோடு கூட நான் சிலுவையில் அறை உண்டேன், எனக்கு அவரோடு கூட நான் மரித்தேன், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். அவர் உயிரோடு எழும்போது நானும் அவரோடு கூட உயிரோடு எழுதிட்டேன். இப்ப நான் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள. அந்த புத்தகமும் அந்த வேத வசனமும் அழகா சொன்னார். மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. எனக்கு ஒரு அந்த டே சாயங்காலம் வரும்போது நானே முழங்கால கண்ணீரோட என் இயேசுவோடு நான் இணைஞ்சிட்டேன். இந்த சத்தியம் எனக்கு, இயேசுவோடு நான் இணைஞ்சிட்டேன். அவரே வந்து என்ன அவரோட இணைச்சிட்டாரு.
எப்படி ஒட்டுமா மரம் 2 கொப்பை ஒட்ட வைக்கிறாங்க, 21 நாளும் கழிச்சு எடுத்து பார்த்தா 2 ஒன்னாயிட்டு. புளிச்ச மரமும் உயர்ந்த ஜாதி மரமும் ஒன்னாயிட்டு. அந்த விளக்கம் அவர் கூறுறாரு. சுவிட்சா ஆன் பண்ணா லைட் எரியுது. இவ்வளவு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். என் கண்ணு கொஞ்சம் திறந்துச்சு. கடவுள் என்ன தேடி வந்துட்டார். நான் அவர் என்னோட அவரோட ஒட்டிட்டார். ஒரு நல்லவனை தேடி வரல, என்ன மாதிரி ஆள அவரோட ஒட்டி வச்சுக்கிட்டாரு. எனக்குள்ள ஒரு ஃபெய்த் வர ஆரம்பிச்சு. மறுபடியும் நான் இணைக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் வேதாத்தை படிக்கும்போது, ப்ரே பண்ணும்போது அங்க பார்க்க மாட்டேன். எனக்குள்ளே வந்துட்டீங்களா, என் இதயத்தின் மூல ஸ்தானம், என் இதயத்தின் ஆழத்துக்குள்ள. இன்னும் சொல்ல போனா ஆவி ஆத்மா சரீரம் என்னுடைய ஆவியில நீர் கலந்து விட்டீங்க. இதை நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீடமா இருந்தேன். அந்த கொலைகார அட்ரஸ் ஏற்கனவே தெரிஞ்சிட்டுது. அவனை சந்திக்கணுங்கிற நேரத்துலதான் கடவுளே நான் கத்தியோட போனணுமா, நான் என்ன செய்யணுங்கிறதா நான் அன்னை மாந்தோப்புல நான் ப்ரே பண்ண போனது. அவரை பார்க்க புறப்பட்டேன். அந்த கத்திய நான் தொடுறதுக்கு செத்துருந்தேன். இந்த பேப்டிசம் கொடுக்கும்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை, நீ பாவத்துக்கு செத்துட்ட. கத்தி எடுக்கல, பைபிளோட தான் போனேன். இதுவும் ஒரு கத்தி தான், வேத வசனம் என்ற ஆவிக்குரிய பட்டயம். இந்த பைபிளோட போனேன். அப்போ என் மனசுக்குள்ள அந்த மலப்பிரசங்கம் மனப்பாடம் பண்ணியிருந்ததுனால நன்மை செய், நன்மை செய், தீமைக்கு நன்மை செய், இது என் மனசுக்குள்ள ஆண்டவர் உணர்த்தினார். நீ சும்மா வெறுங்கையோட போத, நீ நன்மை செய்யணும். நீ யாரை கொல்லணும்னு நினைச்சியோ அந்த ஆளுக்கு நீ நன்மை செய்யணும். ஆண்டவர் என்ன உணர்த்தினார். நான் அந்த ஊர்ல போய் இறங்கினேன். அந்த ஊர் பேர சொல்லல, ஊர்ல இறங்கினேன். இறங்கின உடனே ஒரு ஜவுளி கடையில போய் அந்த ஆளு என்ன வயசு இருப்பாருன்னு கணக்கு போட்டுக்கிட்டேன். ஒரு பட்டு வேஷ்டி வாங்கினேன், ஒரு நல்ல ஷர்ட் வாங்கினேன், ஒரு சால் வாங்கினேன். அவருடைய ஒய்ஃபுக்கு ஒரு சாரி வாங்கினேன். அவருக்கு நிறைய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுடைய வயசு ஆனா பெண்ணா எல்லாம் கேட்டிருந்தேன். நல்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தேன். இவ்வளவு பெரிய பார்சலோட போனேன். சாந்தமா போனேன், அமைதியா போனேன். எவ்வளவு பெரிய நான் அவரை கொல்லணும்னு கத்தியோட அலைஞ்ச நானு சாந்தமா அமைதியா போனேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவரை பார்த்தேன், இத பிரசன்ட கொடுத்தேன். நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஞாபகப்படுத்தின வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை மதுரைய தெருவுல அனாதையா விட்டது ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா அம்மாவை கொன்னது ஞாபகம் இருக்கா? அப்படி மூஞ்சி குற்றப்படுத்திட்டாரு. அவருக்கு தலையை தூக்கவே இல்லை. ஆனா அந்த அன்பளிப்பை கொடுத்துட்டு, நான் உனக்காக பிரார்த்தனை பண்ண வந்தேன். உன் தலையில ரத்தப்பள்ளி இருக்கு, நீ உன் சந்ததியெல்லாம் அந்த ரத்தப்பள்ளியோட வாழ்ந்துடும். ஆனா நீ இயேசுவை நம்பினா அந்த ரத்தப்பள்ளி உன்னை விட்டு நீங்கும். நீயும் சொர்க்கத்துக்கு வர முடியாது, உனக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. அவரோட பேசி ஜெபம் பண்ணிட்டு, அவருடைய பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த பிள்ளைகள் அவருங்கெல்லாம் இறந்துட்டாங்க. பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுக்கு நான் போறேன், சொந்தம் கொண்டாடுறேன் அவங்கள. ஒரு பெரிய உண்மை எனக்கு விளங்கிச்சுது. நான் அன்றைக்கு சிலுவையில செத்துட்டேன் நம்பினேன் பாருங்க. என்னுடைய பழைய மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் அதன் உணர்வுகளும் செத்து போய்விட்டது கிராஸ்ல. அது பிறகு நான் கிராஸே அடிக்கடி நினைப்பேன். கிராஸ்ல நான் செத்துட்டேன், உயிர்த்தெழுந்த இயேசுல நான் இணைக்கப்பட்டிருக்கேன். அந்த பரமஜோதி பிதா, குமாரன், பரிசுத்தாவி நதி போல எனக்குள்ள வந்திருக்கார். அதை எப்பவும் நான் ஜெப நேரத்தில் அதை நினைப்பேன், துதிப்பேன். அது வேணும் இது வேணும் தான் நான் ரொம்ப கேட்கறது இல்லை.
எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா இந்த பிரசன்ஸ மட்டும் அடிக்கடி ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை அந்த பரமஜோதி அகிலமெல்லாம் படைச்சவர் இந்த சாக்கட மனுஷனுக்குள்ள அந்த புக்ல ஒரு மனிதன்கிறது ஆவி, ஆத்மா, சரீரம். அந்த ஆவிதான் கடவுள் தங்கும் ஆலயத்தின் மூலஸ்தானம். அது நல்லா எனக்கு அது நல்லா விளங்கிச்சு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்து கும்பிடுறேன்னா அங்க ஒரு கோவிலுக்கு போனா கோவில்ல ஒரு மூலஸ்தானம் இருக்கு. மூலஸ்தானத்தையே பார்த்து கும்பிடுறேன்னா நானே ஆலயம், எனக்குள்ளே ஒரு மூலஸ்தானம். அதுல உலகத்தை படைச்ச கடவுளே இங்க வந்திருக்காரு. இந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு என் லைஃப் அப்படியே மாறிட்டு. நான் இன்னும் பணத்துக்காக வாழக்கூடாது. ஆர்ட் ரூம்ல போய் படம் வரைஞ்சி அப்படி ஒரு தொழில் நமக்கு வேண்டாம். இனி இங்க உள்ள இருக்கிற அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அந்த மாதிரி என் ஹோல் லைஃப் இந்த விரல் ஆண்டோட உடன்படிக்கை பண்ணேன். இந்த விரல் என்ன நான் நினைக்கிறத செய்யாது. இயேசு எனக்குள்ள வந்திருக்காரு. எனக்குள்ள இருக்கிற அவரு என்ன சொல்றாரு அதைதான் வரையும். அந்த படத்தை வரையும். இந்த கண்ணு, வாய், இந்த முழு இதையும் அவருக்கு அர்ப்பணிச்சேன். அது என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த அர்ப்பணம் கலந்து வந்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங்ல தான் நான் பண்ணேன் இல்லை, யாரோ ஒரு பிரசங்கத்துல நான் பண்ணேன் இல்லை. எனக்குள்ள இருக்கிற அவரே எனக்கு டீச் பண்ணார். அவரே எனக்குள்ள உயிரோட இருக்காரு. இப்பவும் அவரை ஆராதிக்கணும், அவரை கனம் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும். இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஆலயம் அவருக்கு. நான் ஒரு ஆலயத்துல ஒரு பணிவிடை செய்கின்ற ஒருவனா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன். அவருடைய ஆலயம். இப்படி என் வாழ்க்கை மாறிச்சு. தேவ பணிக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். அவர் என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதை செய்யறதுக்கு என்ன முழு வாழ்க்கையும் சம்பூர்ணமா கொடுத்தேன். ஆனா நீங்க அதுக்கு பிறகு கர்த்தருக்குள்ள நீங்க வளர ஆரம்பிச்சீங்க. அது எப்படி வளர ஆரம்பிச்சீங்க? அவருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொண்டீங்க? ஆண்டு உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாருங்கிறத ஆர்ட் ரூம்ல அதுக்கு பிறகு கடவுளுக்கு பிரியமில்லாத சித்திரம்லாம் விட்டுட்டீங்க. பேபிஸ், ஃபிளவர்ஸ், சீனரிஸ், இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஆர்ட் தான் நான் வரைஞ்சேன். நான் அதுல கொஞ்சம் திருப்தியா இருந்தேன். இப்ப கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல தொழில் செய்யறோம். ஆனா என் மனசுல ஆவியானவர் அமைதியா உணர்த்தினார். என்ன மாதிரி சமாதானம் இழந்தவர்கள், நிறைய டெரரிஸ்ட், தீவிரவாதிகள் கும்பல்கள், ஏழ்மையான மக்கள், நிறைய மக்கள் வாழ்க்கையில எந்த ஹோப்பும் இல்லாம நிராதரவா வாழ்றத என் மனசுல ஆண்டவர் காட்டிட்டே இருந்தார், உணர்த்திக்கிட்டே இருந்தார். ஆர்ட் பண்ணும்போதெல்லாம் என் மனசு உலகத்துக்குள்ள எவ்வளவு மக்கள் என்ன மாதிரி பழைய நவநீதர் மாதிரி எவ்வளவு இருக்காங்க. நீங்க பணத்துக்காக படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்க மனசுல கொஞ்சம் கொஞ்சமா பேசுனார். திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கல. பைபிள்ல நான் எனக்குமே அப்படி திடீர்னு எடுத்து வாசிக்க மாட்டேன். நீங்க எப்படி பைபிள வாசிப்பீங்க? வரிசையா படிப்பேன். எத்தனையோ முறை பைபிள் படிச்சு முடிச்சிருக்கேன். எத்தனை முறை படிச்சாலும் ஒவ்வொரு முறையும் புதுமையா இருக்கும். ஆமா, இது ஊற்று மாதிரிதான். ஊற்று அவர் வசனங்கள் மூலமா தன்னை வெளிப்படுத்துறதும், வசனங்கள் மூலமா ஆறுதல் படுத்துறதும், வசனங்கள் மூலமா நம்ம தெம்புப்படுத்துறதும், தைரியப்படுத்துறதும் ஒவ்வொரு நாள் நடக்குது. ஆனா தெளிவா தெரியுது எனக்கு, நீ எல்லாத்தையும் விட்டு அவருடைய பணிக்கு வரணும் என்கிறத எனக்குள்ள உணர வச்சாரு.
எனக்கு ஒரு முறை டைபாய்டு வந்து 3 times வந்து எனக்கு ஒரு முறை நைட்டு 1 மணிக்கு உயிர் போயிற்று. அப்ப என் மூத்த மகன் பிறந்திருக்கான். உயிர் போயிற்று. அப்போ வந்து நான் ஆவியா நிக்கிறதும் என் பாடி கிடக்கிறதும் நான் அதுல பார்த்தேன். இது சொப்பனமா உண்மையாவே உயிர் போயிட்டா அது எனக்கு தெரியல. அங்க ஒரு ரதம் மாதிரி ஒண்ணு வந்துருக்கு. அதுல ஒரு தேவதூதன் ஒரு ஆவியார் அங்க தேவதூதன் இருக்கிறத அவர் பேசினார். உனக்காக தான் வந்திருக்கு, ஏறிக்கேன்னு சொன்னார். நான் ஏறிட்டேன். நான் அதுக்கு முன்னால பிளைட்ல எல்லாம் ஏறினது இல்ல அந்த டைம்லாம். இப்ப எனக்கு தெரியுது பிளைட் போற மாதிரியே, அதை விட ஜெட் போற மாதிரியே அந்த ரதம் வேகமா போச்சு. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு. அப்ப அவர் சொல்றாரு, நீ இருந்த அந்த பூமியெல்லாம் காட்டினார் ஒரு ஸ்டார. அங்க ஒரு பிரகாசமான ஒரு ஒளி உள்ள இடத்துக்கு நான் போய் சேர்ந்துட்டேன். அங்க நிறைய ஒரு வெள்ள உடையில என்ன ரிசீவ் பண்ணாங்க. அதுல 3 பேர் என்ன கைய பிடிச்சு கூட்டு போனாங்க. கோடிக்கணக்கான மக்கள் அழகா பாடுறாங்க. அந்த பாடல் சத்தம்லாம் கேக்குது. கோடி பேரும் ஒரே நோட்ஸ்ல பாடுறாங்க. காட்டுக்கு சத்தம் போடல, அமைதி அழகா பாடுறாங்க. அதெல்லாம் அப்படியே பரவசமா நான் பார்த்துட்டு போகும்போதே ஒரு ரூம் டோர் திறந்து என்ன உள்ள கூட்டு போயிட்டாரு. அந்த 2 பேரும் நின்றுட்டாங்க. அதுல ஒருவர் யாருன்னு தெரியாது, ஒரு 30 வயசு இருக்கும். அவர் என்ன உள்ள கூட்டு போயிட்டாரு. உள்ள கூட்டு போனோடனே ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம். அந்த எந்து தெரியல, இந்த எந்து தெரியல. அவ்வளவு பெரிய ஆடிட்டோரியத்துல லட்சக்கணக்கான பீரோவா இருக்கு. அதுல இதை விட டபுள் சைஸ் புக்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரு புக்க மேல மற்ற புக் அப்படி தூக்கிட்டு இடையில இருந்து உருவி என்ன ஒரு சேரை எடுத்து போட்டு உட்கார சொன்னாரு. அவர் பக்கத்துல உட்கார்ந்தாரு. அதை அப்படி திறந்தார். திறந்த உடனே நான் பார்த்தது இந்தியாவில் உள்ள ஒரு காட்டு பகுதி. ஒரு கோமணம் கட்டிருக்கு, சரியான துணி, பரட்ட தலை இல்ல, துணி இல்ல, ஒரு சின்ன குடிசை, ஒரு ஃபேமிலி. அது கிரையான் ஒர்க். அப்படி பாக்குறேன். அப்படி அடுத்த பக்கத்தை இருக்கிட்டேன். அதுல இன்னொரு ஜாதி. அப்படி ஒவ்வொரு பக்கமா எனக்கு அவரு காட்டிட்டே இருந்தார். ஒவ்வொரு பக்கமா காட்டிட்டே இருந்தார். நிறைய ஜாதிகள். அத பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு இவ்வளவு ஜாதிகள் படம், எல்லாம் இந்தியன்ஸ். அது காட்டிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் பார்த்திருப்பேன். மூடிட்டேன். மூடனோட தான் அவன் முகத்தை பார்த்தேன். அப்ப அந்த விரல நீட்டி, நீ இதை செய். நான் கட்டில அந்த நெஞ்சு பெசஞ்சிட்டு இருந்தவன் அப்படி எழுப்பேன். இது நடந்தது எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல. சொப்பனமா அல்லது ரியலா நான் போயிட்டு வந்தானா அது எனக்கு இன்னும் தெரியாது. அப்போ அந்த டைம்ல எமில் ஜெபசிங் அண்ணன் வந்து ஃபுல் டைமா இருக்காங்க. நாங்க வட இந்தியாவுக்கு அப்போ நாங்க போகல. ஹாரிஸ் ஹில்டன் தான் அங்க மலைக்கு போயிருக்காங்க. வட இந்திய ஊழியத்தை பற்றி எங்களுக்கு ரொம்ப அறிவு கிடையாது. ஆனா இத பார்த்தது எல்லாமே மங்கோலியர்கள், திராவிடர்கள், ஆரியர்கள், இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும். பேட்ரிக்கனை கேட்டாங்க. எல்லாருமே கேட்டு, கடவுள் நமக்கு ஏதோ ஒரு தரிசனம் வச்சிருக்காரு, நம்ம அமர்ந்து ஜெபம் பண்ண. நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என்ன ஏதோ ஒண்ணு செய், நீ இதை செய்.
அதுக்கு பிறகு என் மனசுக்குள்ள அது வரைக்கும் எனக்கு இது மக்களை பற்றி நான் நினைச்சது டெரரிஸ்ட், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, என்ன மாதிரி நிர்பந்தமா இருக்கிறவங்க, அப்பா அம்மா இல்லாம இருக்கவங்க, அவங்க மத்தியில உதவி செய்வேன்னு நினைச்சேன். ஆண்டவர் வந்து அந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்து கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நான் நிறைய ஒரு டூர் இந்தியா முழுவதும் சுத்திட்டு வந்தேன். நிறைய அப்போ கேமரா கிடையாது, எஃப்எம்பிவில கேமரா கிடையாது. நான் வந்து பெயிண்டிங் பாக்ஸ், போர்டு இதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். ஒவ்வொரு இடத்துலயும் போய் மக்களை படம் வரைந்தேன். அப்ப நீங்க அன்னைக்கு அந்த புஸ்தகத்துல கண்டதே பாத்தீங்களா? கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு கிட்டத்தட்ட ஒரு 3000 ஜாதிகள் மத்தியில வேலை செய்யறான். நான் பார்த்த ஜாதி எல்லாம் நான் வேலை செய்யறேன். நான் நேரில் போய் பார்த்தேன். அவங்க மத்தியில சபை இருக்கு. என்னுடைய காலங்கள் அதற்காக பயன்பட்டு நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் தன்னுடைய லைஃப் அர்ப்பணிச்சு என்னுடைய கண்காட்சியை பார்த்து நிறைய கண்காட்சி நடத்திருப்பேன். எல்லாம் பெயிண்டிங்ஸ். இப்படிலாம் மக்கள் வாழ்றாங்க, இப்படிலாம் மக்கள் ஏழ்மையா இருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு, துணி இல்லை, அவங்களுக்கு மெடிசன் இல்லை, அவங்களுக்குன்னு சிரத்தை எடுக்க யாருமே இல்லை. இத வந்து கண்காட்சியில நிறைய கண்காட்சி நான் வச்சிருக்கேன். முதல் கண்காட்சி நாசிரியத்தில் வச்சேன், தூத்துக்குடி, பாளையங்கோட்டை. அப்புறம் அப்படியே நிறைய இடத்துல வச்சிருக்கோம். அதுல நிறைய வாலிபர்கள் அந்த கண்காட்சிகள்ல ஆண்டோடைய பணிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த வேலையை ஓரளவு செய்திருக்கிறோம். இன்னும் செய்துட்டு இருக்கேன், இன்னும் செய்துட்டு இருக்கேன். இந்த அழைப்புக்கு பிறகு நானும் ஆவிக்குள்ள வாழ்க்கையில எப்படி ஒரு சின்ன புளியங்கொட்ட முளைக்கப்பட்ட உடனே அந்த மேல் தோல் விலகுது, பருப்பு ரெண்டும் வெளியே வருது, அந்த இடையில இருக்க ஒரு சின்ன அரும்பு அதுல வேர் விடுது, 2 இலை வருது. அந்த ஆரம்பம் தான். இந்த 2 பருப்பும் விலகிட்டு மேல் தோலும் விலகிட்டு, ஆனா ஒரு சின்ன ஆரம்பம் தான், 2 இலை வேறு. ஆனா கடந்த 40 ஆண்டுகளா அது வளர ஆரம்பிச்சு. கிறிஸ்து உள்ள இருக்கிறது இயேசு, எனக்குள்ள அவர் வளர்றத நான் பார்க்கிறேன். எனக்குள்ள அவர் வளர்றாரு. மக்களோட பழகும்போது, மீட்டிங்ல பேசும்போது, ஜெபம் பண்ணும்போது, அவருடைய சித்தத்தை, அவர் விரும்புறத சொல்றது, வார்த்தைகள் அவர்கிட்ட கேட்டு சொல்றது, அவருக்கு பிரியமில்லாத செய்யாதபடி அவரே காக்கிறார். இதுல ஒரு காரியம் நான் பார்க்கிறேன், நானே எதுவுமே செய்யறதில்லை. நான் செய்யணும், நான் இதை பிளான் பண்ணணும், அத ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டாரு. நான் நினைக்கிறதெல்லாம் ஆத்மாவில இருந்து வர்றதுதான். அது வந்து அவர் செய்யணும், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய கரங்களையோ என்னுடைய கண்ணையோ ப்ரே பண்றது கூட அவர் எனக்குள்ள இருந்து ப்ரே பண்ணணும். நானே பாயிண்ட்ஸ் வச்சு நானே சொல்றது வந்து காலப்போக்கில் அது குறைஞ்சி அவரே உள்ள இருந்து நமக்குள்ள இருந்து ப்ரே பண்றாரு. அந்த அனுபவம் ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ ஒரு நாள் எங்க வீட்டுல முன்னால ஒரு பெரிய இந்தியா படம் போட்டிருப்பேன். நைட்ல அதை அப்படியே தொட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்படியே தொட்டு அப்புறம் கையை வச்சோம்னா உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. 1 கோடி மக்கள் அதுல இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே வரும்போது ராஜஸ்தான் மேல கை வச்சேன் நைட்டு. அப்போ ராஜஸ்தான் மக்கள், அந்த பாலைவனம், அந்த மக்கள் அப்படி நினைக்கும் போதே
ஒரு ஒரு பெருமூச்சு வந்துச்சு. ஓன்னு அழுதேன் நான். பைபிள்ல தலப்பிள்ளை மாண்டது போல ஜபிக்க சொல்றாருன்னா ஒரு கதறல் அந்த மக்களுக்காக. அது அது என்னுடைய நேச்சர் இல்ல. இது இது நான் ஜெபம் பண்ணல. எனக்குள்ள இருக்கிற அவர் அந்த மக்களுக்காக பெருமூச்சு விடுறாரு. தலையணையை எடுத்து அப்படி நெஞ்சு அமுக்குனா மூச்சு விட முடியல எனக்கு. அப்படி அடிச்சுக்கிட்டு மூச்சு விட்டேன். அந்த பெருமூச்சு 6 மாசம் 6 மாசம் இந்த பெருமூச்சு இருந்துட்டே இருக்கு. ஆனா உங்க மைண்ட் நல்ல கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு. அந்த மக்கள் இது அன்கான்சியஸ் இல்ல, எனக்குள்ள அவர் இருக்கிறார். அந்த பாரம் அவர் ஆள்றார், அவர் கண்ணீர் விடுறார். என் கண்ணீர் என் கண்ணில தான் வருது. ஆனா அவர் செய்யறார், அவர் பெருமூச்சு விடுறார், அவர் ப்ரே பண்றாரு. இந்த மாதிரி பல நாட்கள்ல நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அவர் செய்யும்படியா அர்ப்பணிப்பதுதான் சரியானது. நம்மளும் ஜபிக்கிறோம், ஆனா அவருடைய ஏவுதல் இல்லாமல் அவர் ஜபிக்காம நம்ம ஜபிக்கிறது சரியில்லை. அவர் ஏவுறார். ஆனா அவர் அடிக்கடி கரெக்டா முடிச்சானா 4 மணிக்கு முடிப்பேன். அன்னைக்கு கடியாரத்தை பார்த்தா கரெக்டா 4 இருக்கும். ஒரு செகண்ட் கூட அங்கேயும் இங்கே இல்லாம இருக்கும். அது அவர் எழுப்புறதுக்கு ஒரு அடையாளம் தான். அநேக முறை அவர் ஜபிக்க சொல்றது, உணர்த்துறதெல்லாம் பார்த்திருக்கேன். இப்பவும் கூட நான் ஜபிக்கும் போது அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி உண்மையா அழணும், உண்மையா பெருமிச்சு விடணும். அது ஆண்டவர் எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துவாரு. இன்னொன்னு, அவன் மார்புல கையை வச்சு அவரை நினைக்கும் போது இந்த ஏழை பாவியா என் மீது கிருபையாருன்னு சொல்றான்ல, அவன் நிலையிலே இருக்க அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ அந்த நிலையில தான் இருக்கணும்பா. நான் உனக்குள்ள வாழ்றது உன்னால இல்ல, உன்னுடைய நீதினால இல்ல. நீ சாக்கடை சகதி. அவர் வழிய நம்மள இந்த வாக்கியத்துக்குள்ள நமக்குள்ள வாழ்ந்து நம்மோட வாழ்ற நீனே என் ஆலயம்ப்பா. உனக்கு வேலை இந்த ஆலயத்தை பரிசுத்தமாச்சுக்கணும், நான் தங்குறதுக்கு தகுதியா வச்சுக்கணும். இதுல மாம்ச இச்சையோ இதுல வேற எதுவுமே வந்துடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். ஆனா இந்த ஆவி சரீரம் ரெண்டும் சண்டை போடுறத பாக்குறோம். நமக்குள்ள பேய் தூண்டுறது, ஆவியானவர் தடுக்கிறது. ஒரு வார் நமக்குள்ள நடக்குது. ஆனாலும் நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், அவரை கொண்டு வெற்றி பெறுவோம். அவரை கொண்டு நிறைய வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த வாக்குத்தத்தம் பெரிய விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். இது எப்படி நடக்கும்? அவரால் நடக்கும். நம்ம ஒண்ணு செய்ய போறதில்லை. உள்ளுக்குள்ள இது மாதிரி நிறைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு அவரே நமக்குள்ள செயலாற்றுறார். ஆனா இப்போ நீங்க இந்த ஊழியத்தின் பாதையில ஒப்பு கொடுத்து வரும்போது எதிர்ப்புகள் இருந்திருக்கும் இல்லன்னு, எதிர்ப்புள்ள கர்த்தர் உங்களுக்கு எப்படி உதவினார்? ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்ல முடியுமா? ஆண்டுடைய கிருபையினால நாங்க கிட்டத்தட்ட ஒரு 16,000 கிராமத்துல இந்த நாடகம் போட்டிருக்கோம். நாடகம்னா நீங்க ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு டீம் போவோம். குறைஞ்சது ஒரு 15 பேர் போவோம். அங்க நாங்களே ஸ்டேஜ் போடுவோம். ஒரு 20 ஊருக்கு ஒரு சென்டர் ஸ்டேஜ் போடுவோம். அதுல பொதுவா ட்ரைபல் ஏரியாவில் அவங்க எலக்ட்ரிசிட்டி பார்த்துருக்க மாட்டாங்க, லைட் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்டேஜ் போட்டு ஒரு லைட்டை உயரமா தூக்கி சுத்தி அந்த 1000 லைட்டை போடுவாங்க. ஜெனரேட்டர் ஆன் பண்ணி
அந்த லைட் அவங்க லைஃப்ல பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஆதிவாசி அந்த லைட்டை பார்த்த உடனே ஏதோ ஒரு லைட் தெரியுது, ஏதோ ஒரு லைட் தெரியுது, வருவோம். 4000 பேர் வருவோம். அந்த மலை ஒரு மலையில போட்டோம்னா சுற்றி மலையில இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றத பாத்தீங்கன்னா வருவாங்க. அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ்ல நாங்க டப்பிங் பண்ணி பாட்டு, நிறைய பாட்டு தான் வச்சிருப்போம். பிறகு சின்ன சின்ன கதை அவங்க ஆட்கள் வச்சு நாங்க ரெக்கார்டிங் பண்ணி ஜீசஸ் சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துலயாவது எங்களை கொல்ல வந்திருக்காங்க. பெரிய வீச்சரோட வரும். ஒரு இடத்துல என்ன ஆயிட்டுன்னா, நாங்க தெரியாம ஒரு பெரிய கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஒரு பெரிய தலைவருடைய ஊரை கிராஸ் பண்ண வேண்டியது. நாங்க இந்த வழியா வர்றோங்கிறத ஒரு ஜீப்லயே முன்னாலே ஃபாலோ பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அங்க ரோட்டை மறைச்சு மரங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. எங்க வண்டி எங்க எல்லாரையும் 15 வரையும் தூக்கிட்டாங்க. வண்டியில இருந்து தூக்கி அந்த ஊருக்குள்ள அடைச்சிட்டாங்க. ஒரு ரூம்ல அடைச்சிட்டாங்க. ஊர்க்கூட்டம் போட்டாங்க. அப்ப எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வச்சிருப்போம். என்ன பேசுறாங்க கேட்ட, இவங்கள 15 வரையும் இந்த டீசல் எடுத்து அந்த வண்டிக்குள்ளேயே போட்டு மொத்தமா தீ வச்சிடலாம் அப்படின்னு ஊர் தலைவர் முடிவு பண்ணிட்டாரு. எங்களை தீ வச்சு கொள்றதுக்கு எல்லாம் ஒரு மாதிரி காட்டுத்தனமா வந்து மிதிக்கிறாங்க, குத்துறாங்க, என்னமோ நடக்கு. நாங்க இப்ப வந்து ப்ரே பண்றோம். என்கிட்ட சில முஸ்லீம் கார்னர்ஸ், ஹிந்து கார்னர்ஸ், எல்லாம் புது கிறிஸ்டியன்ஸ் தான் நிறைய வாலிபர்கள். அனுபவமானவங்க ரொம்ப இல்ல, எல்லாம் இளைஞர்களை வச்சு நாங்க பண்றோம். அதுல ஒரு சிலர் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஒரு பையன்லாம் அம்மா அம்மா அம்மான்றான். ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்வளவு இல்லை. அந்த நேரத்துல நான் வந்து அப்படியே அவரோடு உள்ள உறவு அதை யோசனை. அவர் நமக்குள்ள இருக்கார், நாம அவருக்குள்ள இருக்கோம். அவர்களோடு இருப்பவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இன்னொன்னு வந்து பெரியவர், அவருடைய அனுமதி இல்லாம யாரும் தர முடியாது. நம்ம கண்ணு இந்த கூட்டத்தை தான் பாக்குது. அந்த ஊர்ல 1000 பேர் இருப்பாங்க. எல்லாம் குடிச்சிருக்காங்க, எல்லாம் பயங்கரமா முரட்டுத்தனமா இருக்காங்க. ஒரு பையனெல்லாம் முடிய அப்படி பிடிச்சு அப்படி தூக்கி கொண்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள. ஆனா எனக்குள்ள ஒரு அமைதியா, நான் எல்லாத்தையும் சொல்றேன், நமக்கு இது ஒரு பாக்கியம். ஒருவேளை கடவுள் எடுத்துக்கொள்ளணும்னா அவருடைய ராஜ்யம் போகலாம், இல்லைன்னா அவரு சேனையை அனுப்பி இவங்களெல்லாம் அகற்றிடுவாரு. நீங்க பயப்படக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம இப்பதான் தைரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. நான் பிரைஸ் பண்ணேன். எனக்கு வந்து பயம் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. நான் ஃப்ரீயா இருந்தேன். நல்லா, அதாவது எப்படி எலிசா சொல்றாருல, அந்த சீடருடைய கண்களை திறக்க சொல்றாரு. அப்பதான் அந்த அக்னிமயமான அந்த, நான் அதெல்லாம் பார்க்கல, அந்த கொலகார மனிதர்களை தான் பாக்குறேன். கிட்டத்தட்ட நாங்க அவங்க மத்தியில 2 நாள் இருந்தோம். நினைக்கிறேன் அடிச்சு வச்சுட்டாங்க. எங்களை வந்து கொல்லணும்ங்கிறாங்க, சிலர் வேண்டாங்கிறாங்க. அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள். நான் கார்ஸ் போலீஸ் அதுக்குள்ள தெரிஞ்சு அவங்க போலீஸ் வேன்லாம் வந்து எங்களை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒன்றும் நடக்கல, யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. ஒரு அனுபவம், ஒரு சின்ன ட்ரெயினிங். அந்த பையங்க எல்லாருக்கும் நைட்டு கேட்டா தெரியும், நல்ல தைரியமா இருக்காங்களா, பயந்துட்டாங்களா. அந்த டைம்ல ஒரு 4 பேர் பிரேயர் பண்ண விட்டே போயிட்டாங்க. மீதி எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கு பிறகு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. அது ஒரு பயிற்சி. அது எனக்கும் அது ஒரு பயிற்சி. ஆண்டவர் வந்து நம்மள அவன் கையில பிடிச்சு கொடுக்கறதுக்காக செய்யல, நம்மளை பலப்படுத்துறதுக்காகவும் நான் அவன் கூட இருக்கிறேன்.
நீ பயப்படக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் போகும்போது ஆண்டவரே சத்தியத்தை தைரியமா சொல்லணும், தெளிவா சொல்லணும், அழுத்தம் திருத்தமா சொல்லணும், பயந்து நடுங்கிட்டு சொல்லக்கூடாது, உயிர் இல்லாம சொல்லக்கூடாது. தெளிவா சத்தியத்தை உண்மைய தெளிவா சொல்லணும். அத ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. எந்த ஊர்லயும் எந்த மனுஷங்கிட்ட சத்தியத்தை தெளிவா சொல்லணும், அத வைராக்கியமா சொல்லணும், நமக்கு இருக்கும் பலத்தோட சொல்லணும். ஒரு மாதிரி பயந்து அல்லது சாதாரணமா சொல்லக்கூடாது. இது சத்தியம், உலகத்திலே தலை சிறந்த செய்தி இது. ஆண்டவர் எனக்கு அதை சொல்லிக் கொடுத்திருக்காரு. தைரியமா சொல்லணும், மற்றவங்களும் பயந்து நிற்க கூடாது, தைரியமா இருக்கணும். ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது நம்ம கூட கடவுளுடைய சேனா வருது, நம்ம கூட கடவுள் வந்துட்டு இருக்காரு, ஜீசஸ் நம்ம கூட இருக்காரு. அதனால தைரியமா அந்த ஊருக்கு போவோம், தைரியமா அந்த ஊருக்குள்ள நிற்போம். கலவரம் ரொம்ப குழப்பமா பண்ணிருப்பாங்க. ஊர் பிரசிடென்ட் இவங்க எல்லாம் கலவரம் பண்ணி அந்த மெயினை உருவிடுவாங்க, இருட்டடிச்சிடும், பயங்கரமா நிற்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா தைரியமா இருக்கணும். அந்த கிராம மக்கள் அவங்க உண்மை செய்ய மாட்டாங்க, நமக்கு ஒரு கூட்டம் இருக்கும், நல்லதுதான் சொன்னாங்க, நீட்டா அவங்கள தள்ளி போயிருவாங்க, மறுபடியும் கனெக்ஷன் பண்ணி நம்மளை நடத்த வைப்பாங்க. இதுதான் நடந்திருக்கு எல்லா இடத்துலயுமே. இந்த குடியேற ஆட்கள் தான் இந்த மாதிரி செய்வாங்க. நிறைய ஊர்கள்ல காட்ஸ் கிரேஸ் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்காரு. இன்னொரு காரியம், மரண பயம் இல்ல. ஒரு கிராமத்துக்குள்ள போனோம்னா செத்த பரவாயில்ல, அவருடைய ராஜ்யம் போறோம், உயிரோட இருந்தா சொல்லிட்டு இருக்கோம், அந்த தைரியம். இன்னொரு காரியம் மனசுல அடிக்கடி இருக்கும். நிறைய மிஷினரிஸ் வந்திருக்காங்க பாருங்க, அவங்க பட்ட பாடுகளை நம்ம என்ன பாடல. ஜான் டி பிரிட்டோவை குதிரை வால்ல கட்டி ராமநாதபுரத்துல இருந்து 40 கிலோமீட்டர் இருக்கும், கோடியூருக்கு வால்ல கட்டியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஜான் டி பிரிட்டோங்கிற மிஷினரி 400 வருஷத்துக்கு முன்னால. அவர் ரத்தம் அந்த 40 கிலோமீட்டரும் தரையில ரத்தம் அப்படியே வடிஞ்சு போகும்போது அவர் சத்தமா ப்ரே பண்ணாராம், என்னுடைய ரத்தம் பட்ட இடமெல்லாம் திருச்சபை எழுமணும் ஆண்டவரேன்னு கத்தினாராம். கோடியூர்ல அவர் தலையை வெட்டும் போது தலையை துண்டிச்சாங்க. அப்ப அவர் ஜெபம் பண்ணாராம், இந்த பிளட் அத்தனையும் திருச்சபை எழும்புறதுக்கு காரணமா இருக்கட்டும். அந்த அளவுக்கு நம்ம பாடுபடல, அதுதான் நினைச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டத்தை ஆண்டவர் அனுமதிக்கல. ஆனா நம்ம ஏன் தாமதிக்கிறோம்? நம்ம ஏன் கடினமான கிராமங்களுக்குள்ள போகிறதுக்கு பின்வாங்குறோம்? அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் ரொம்ப யோசிக்கிறோம், அந்த மாதிரி இடங்களுக்குள்ள போகாதுங்க, பெரியவங்க ஆலோசனை சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தேசம் திறந்திருக்கு. எவ்வளவு மிஷனரிஸ் தைரியமா ஆண்டவர் காட்டுற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டா போயிடும். நீங்க ஊழியத்துல இருக்கீங்க, உங்க ஃபேமிலி உங்களை எப்படி சப்போர்ட், அவங்க சப்போர்ட் இருந்தா தானே நீங்களும் ஃப்ரீயா செய்ய முடியும். அது எப்படி உங்க ஃபேமிலி சைட்ல எப்படியான? என்னுடைய மனைவி ஆண்டவர் ஊழியம் இல்ல, ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னு இல்ல. என்னுடைய ஊழியம் எல்லாம் ஒரு நாள் புறப்பட்டோம்னா 2 மாசம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவேன். அவளுடைய அனுமதி இல்லாம அதை செய்ய முடியாது. 4 பிள்ளைகள், இந்த 4 பிள்ளைகளையும் அவ கவனிக்கணும். நான் அவளுக்கு துணை செய்யணும்னு சொல்லி ஃபுல்லா அங்க இருந்தேன்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. என் கூட 15 பேர் வர்றாங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு டூர்ல 1 லட்சம் மக்களை சந்திக்கிறோம். அப்போ இவ்வளவு ஜனங்களை சந்திக்கிறது நின்றக்கூடாது. அது அவளுக்கு சொல்லியிருக்கோம், அவளுக்கு தெரியும். அதனால அவ மனப்பூர்வமா அனுப்பி வைக்கிறா, மனப்பூர்வமா சிரிச்ச முகத்தோட திரும்பி வரும்போது சந்திக்கிறா. பிள்ளைகளும் சந்தோஷமா சந்திப்பாங்க, ஜெபம் பண்றாங்க. பிள்ளைங்க பேர் என்னன்னு? என் மூத்த பையன் பேரு பிரபு வில்லியம் கேரி, 2வது பையன் பேரு பிரேம் லிவிங்ஸ்டன்,
மூணாவது பையன் பேர் பிரவீன் கிறிஸ்பக். கிறிஸ்பக்ங்கிறது ஓஎம் டீம்ல இந்தியாவுக்கு வரும்போது அவர் கல்யாணமாகி கொஞ்ச நாள்ல இந்தியாவில் அவர் ரத்த சாட்சியம் அளிச்சார். அந்த கிறிஸ்பக் அவன் பிறக்கிற அந்த வருஷத்துல அவர் இந்தியாவில் ஜார்ஜ் பெரோரோட கிறிஸ்பக் வேலை செய்யிட்டு இருக்கும்போது அந்த மரணம் நடந்தது. அவர் பேரை மறக்க கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் ரத்தம் சிந்தி மறைச்சவர், அவர் பேரை மறக்க கூடாது. ஒருவேளை மறந்துடும் காலப்போக்கில் நம்ம பையனுக்கு அந்த பேரை வச்சா அவரை நினைக்க முடியும். அவரு 28 வயசுல இருக்கும், ஒரு யங் மேன், ஒரு இங்கிலாந்துல உள்ளவர். அதனால அவர் பேரை அவனுக்கு வச்சேன். என் மகா பியூலா பிரின்சஸ். பியூலான்னா தேசம் வாழ்க்கைப்படும், இந்த தேசம் இயேசுவை அறியும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட பியூலாங்கிற பேர். ஆனா இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கையில இப்போ ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாய் ஏதாவது ஒரு கவுன்சில் இல்லைன்னா ஒரு அட்வைஸ் நீங்க சொல்ல முடியுமா? உலகமெல்லாம் படைத்த கடவுள் பிதா, அவரோடு வலது பார்சத்தில் இருக்க இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் ஆவியா மனிதனுக்குள்ள வாழ்ற ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய கிருபை இந்த உலகத்துல மனிதனுக்கு கிடைக்க கூடாத ஒண்ணு. அந்த தெய்வமே மனுஷனுக்குள்ள வாழ்றார். இந்த மனித சரீரத்தை, இந்த மனிதனை கடவுள் தனக்கு ஆலயமா கொண்டார். இந்த தெய்வத்தை பெற்ற நாம் இனி இன்னொன்னுக்காக வாழுவோமா? அவருக்காக தான் வாழுவோம். அவரை மகிமைப்படுத்துறது, அவர் நினைக்கிறத செய்யறது, அவரை வெளிப்படுத்துறது, அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளா இருக்கணும். என் வாழ்க்கையில் அப்படிதான். இதுக்கு மிஞ்சியது ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லை. அந்த தெய்வம் எனக்குள்ள வாழ அவர் இறங்கி வந்தாரு. இன்றைக்கும் நமக்குள்ள இருக்கிறார். அவரை சுமக்கிற ஒரு கழுதையா இருக்கேன் நான். அவர் நீங்களும் அவரை பெற்றிருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குதா? அல்லது மற்றவங்க அந்த ஆல்டரை பார்த்து கும்பிடுறாங்க, அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றீங்களோ? தெய்வம் நமக்குள்ள வாழ வந்துட்டாரு. இதயத்தின் மூலஸ்தானம், பிரதான அந்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு மனிதனுக்கு உண்டு. அதான் ஆவி. அந்த ஆவியில தேவன் வல்லமையா அங்க வீட்டி இருக்கிறார். நம்ம ஆள்றார், நம் மூலம் இந்த உலகத்தை ஆள்றார். அந்தகார சக்தியை அவர் கொள்றார். நம்மை சுற்றி அந்தகார சக்திக்குள் கட்டப்பட்ட சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். அநேகருக்கு நம்ம ஆவிக்குரிய விடுதலை கொடுக்க முடியும். அநேகருக்கு அவங்கள தூக்கி அவங்களை காப்பாற்ற முடியும். நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயமே கோடிக்கணக்கான மக்கள் அந்தகாரத்தின் பிடிக்குள்ள, பிசாசின் பிடிக்குள்ள வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை சந்திச்சு அவங்களுக்கு ஒரே ஒண்ணுதான் சொல்லணும், இயேசு. இயேசு என்றால் காப்பாற்ற வந்த தெய்வம். உன்னை காப்பாற்ற வந்துட்டாரு. இந்த இயேசுவை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறது தான் இந்த உலகத்துல தலை சிறந்த ஒரு காரியம். கர்த்தர் உங்கள் மூலமா உங்களை சுற்றி இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அந்த பரம பாக்கியத்தை பெற்றுக்கின்றதுக்கு, அந்த கடவுளோட வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கின்றதுக்கு கடவுள் உங்களை உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சோ மச் ஆனந்த். நீங்க இந்த நேரம் எடுத்து உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டபடியா ரொம்ப நன்றி செலுத்துறோம் அண்ணன்.
இன்னும் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வாராக. உங்களை நம்பி தந்த பொறுப்புகளை கர்த்தர் உங்கள் மூலமாய் இன்னும் செய்து கொண்டிருக்கிறவர் இன்னும் செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த கிங்டம் பீப்புள் ப்ரோக்ராம் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்கு ஒரு வசனம் என்னுடைய மனசுக்குள்ள ஞாபகத்திற்கு வருகிறது. சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நவநீதர் அண்ணனுடைய சாட்சி நீங்க கேட்டீங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபரை ஆண்டவர் மாற்றி எடுத்து மனசுல அவ்வளவு கசப்புகள், அவ்வளவு வெறுப்புகள், தன் தகப்பன் தாயை கொலை பண்ணினவர்களே அவர் கொலை பண்ண வேண்டும் என நினைக்கிற அந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்து வாழ்க்கையை மாற்றி இப்படி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலை ஆண்டவர் மாற்றி இருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இன்னும் 2வது காரியம் என்னன்னா, அவர் கையில இருந்து அந்த கலையை கர்த்தரை கையில கொடுக்கும் பொழுது அந்த கலையை கொண்டு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன உண்டோ அதை அவருடைய கையில கொடுங்க. அதை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உங்களை உருவாக்கின ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? God bless you. We thank you so much for listening to us through this program. We'll see you again next time. Kingdom people, ask your Father to mold and make you as He wills. Kingdom people, you are pilgrims for